ஒரு நாளும் உனை மறவாத இனிதான வரம் வேண்டும். உறவாலும் உடல் உயிராலும் பிரியாத வரம் வேண்டும். விழிநீரை அணை போட்டு மொழி காத்த துணை எங்கே? இணையான இளமானே, தனியாய் உன் எஜமானே. என்னடா அருண், இந்த கோயிலுக்கு வர சொல்லிருக்க? என்னைக்குமே இல்லாம இன்னைக்கு முகத்துல அவ்வளவு சந்தோஷம் தெரியுது. அப்ப கன்ஃபார்மா? அருணி சொல்லடி, ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணியா? என்ன சொன்னாங்க? கன்ஃபார்ம் சொல்லிட்டாங்களா? சொல்லடி, எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. பாட்டி, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்னையா, நீங்க ரெண்டு பேரும் என்னோட பேரும் பேத்தி தான். இந்த பாட்டியோட ஆசீர்வாதம் எப்பவும் உங்களுக்கு இருக்கும். என்ன, இன்னைக்கு பேத்தியோட முகம் ரொம்ப பிரகாசமா இருக்கு. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப பிரகாசமா இருக்குன்னா அப்ப எல்லாம் நல்ல விஷயமா தான் இருக்கணும். என்ன பேராண்டி? பாட்டி, எப்படி இவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? எல்லாம் இந்த பாட்டியோட ஒரு கணிப்பு தாமா. அப்படின்னா ஒரு கணிப்புல சொல்லு பாப்போம். எனக்கும் மச்சானுக்கும் எப்ப கல்யாணம் நடக்கும்னு. என்ன மூஞ்சி கோணுது? அடிப்போடி பைத்தியக்காரி, நீதான் அப்படியே ஆசைப்பட்டுட்டு திரி. அவன் பாரு, கடைசியில உன்னை ஏமாத்த போறான். பாட்டி, உனக்கு வர வர ரொம்ப குசும்பு கூடிட்டு. ஏண்டா, ஒரு வயசு பிள்ளைய எங்க வச்சு தவிக்க வரியே? இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? இந்த பாவம் எல்லாம் உன்னை சும்மா விடாதுடா. அப்படி சொல்லி பாட்டி. ரெண்டு பேரும் என்ன பிளான் போடுறீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை அப்புறமா கவனிக்கிறேன். அரணி, நீ சொல்றது நிஜமாவா? ஆமா இந்த அண்ணா, உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சிருச்சு. நான் மாசமா தான் இருக்கேன். உங்க வாய் முகூர்த்தம் பழிச்சிட்டேன். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆமா சக்தி, நான் அப்பாவாக போறேன். 6 மாசத்துக்கு முன்னாடி தான் பாட்டி சொன்ன மாதிரி இந்த அம்மனை மனசார வேண்டி தொட்டில் கட்டிட்டு போனேன். நீங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு பாட்டி. அதான் இந்த கோயில வச்சே சொல்லலாம்னு வர சொன்னேன். அந்த கடவுளுக்கு யாருக்கு என்ன உப்ப கொடுக்கணும்னு தெரியும். இந்த அம்மனோட அருளால உண்டாகி இருக்க தங்கச்சிமா, நான் தாய்மாமன் ஆயிட்டு இல்ல. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரெண்டு பேருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். நன்றிடா சக்தி. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? உண்மையிலே இந்த அம்மன் ரொம்ப சக்தி வாய்ந்த அம்மன் தான். நானும் ஒரு தொட்டில் வாங்கி கட்டட்டா பாட்டி. அப்ப சீக்கிரமா எனக்கு மச்சானுக்கும் குழந்தை பிறந்துருமில்ல. அடியே, உனக்கு ரொம்ப தாண்டி அவசரம். தொட்டில் கட்டுறதுக்கு முன்னாடி என் பேருங்கிட்ட கேளுடி. அவன் உனக்கு குழந்தை தரதுக்கு ரெடியா இருக்கா? நானு பாட்டி, அதுக்கப்புறம் நீ ஆசை தீர தொட்டில் கட்டலாம். பாட்டி, அவதான் லூசுத்தனமா கேள்வி கேட்கறான்னா நீயும் பதில் சொல்லிட்டு இருக்க. வாய மூடுறா. என் பேத்தி ஆசைப்படுறதுல என்ன தப்பு இருக்கு? எனக்கும் வயசாயிட்டு போகுது. இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் உயிரோட இருப்பேன்னு தெரியாது. அதுக்குள்ள என் பூட்ட பிள்ளைய நான் பார்க்க வேணாமா? என் பூட்ட பிள்ளைய பார்த்துட்டு தான் கண்ணை மூடணும் நான் இருக்கேன். நீ உனக்கும் கவலைப்படாத பாட்டி. உன்னோட ஆசை நிறைவேறும். உன் பேத்தி அந்த ஆசையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவேன். ஹலோ மேடம், நான் இல்லாம பாட்டியோட ஆசையா எப்படி நீ நிறைவேற்றுவ? அது ரொம்ப கஷ்டம் தான். ஆனாலும் பாட்டியோட ஆசையை நிறைவேற்றுவேன். ஏய் சக்தி, இந்த தங்கச்சிய இப்பதான்டா கல்யாணம் பண்ணிக்க போற? உங்க ரெண்டு பேரோட கல்யாணத்தை பாக்குறதுக்கு தான் ஊரே காத்துட்டு கிடக்கு. இன்னும் எதுக்குடா கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்க? நல்லா கேளுங்கண்ணே, நானே இவன் கையால எப்படா என் கழுத்துல 3 முடிச்சு ஏறுமண்டு தான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா இவன் அதுக்கு கூட சரிப்பட்டு வர மாட்டான். இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படியாவது கல்யாணம் ஆயிடும்னு நானும் ஏறாத கோயில் இல்ல, இறங்காத குளமும் இல்ல. ஆனா இவன் எதுக்கும் பிடிபட மாட்டேங்கிறாங்க. என் உசுறு வர நாளைக்கும் உன்னை கொண்டு எடுத்துட்டு இருக்கு. ஏன் பாட்டி அப்படி எல்லாம் சொல்றீங்க? நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கொள்ளு பேரனையோ இல்ல கொள்ளு பேத்தியோ பாப்பீங்க. டேய் சக்தி, இன்னும் என்கிட்ட கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்க? எனக்கு மட்டும் ஆசை இல்லையாடா? இந்துவோட அப்பாவோட அண்ணனோட சம்மதத்தோட தான் இவ கழுத்துல தாலி கட்டணும்னு ஆசைப்படுறேன். அதுதான்டா என்னோட ஆசை. கிழிஞ்சிட்டு போ. நீ சொல்ற மாதிரி எல்லாம் உலகமே அழிஞ்சாலும் நடக்காது. அவனுங்க இப்ப நேற்று வில்லன் ஆகலடா. பிறந்ததுல இருந்து அப்படித்தான். நீ நடக்கவே நடக்காத காரியத்தை பேசிட்டு இருக்க. உனக்கு புரியுது பாட்டி. ஆனா மச்சானுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது. அண்ணா, இந்த ரொம்ப பாவன. எவ்வளவு நாளைக்கு தான் அந்த வீட்டுல இருந்து அவளும் கஷ்டப்படுறது? உனக்காக அந்த பொறுக்கிக்கிட்டே இவ்வளவு எத்தனை நாளைக்கு தான் அடி வாங்கிட்டு இருக்கிறது? இந்த ரொம்ப பாவன. அவளை சீக்கிரமா அங்க இருந்து கூட்டிட்டு வந்துரு. அப்படி சொல்லு அரணி. உனக்கெல்லாம் புரியுது. அரணி, உனக்கு ஒண்ணு தெரியுமா? இப்ப கூட என் ரூம் சுவரை உடைச்சு அந்த சின்ன ஓட்ட வழியா தான் கஷ்டப்பட்டு வெளியே வந்திருக்கேன் தெரியுமா? இந்து, என்ன சொல்ற? தங்கச்சிமா, என்ன சொல்ற? என்னாச்சு? ஏ பாட்டி, என்ன பண்ற நீ? எதுக்கு இப்ப எடுப்புக்கலீங்க? இந்த காதுல என்னத்த குசு சண்டை ஊதுது நம்ம பாட்டி? என்ன பாட்டி? ஏன்டி அறிவு கட்டவில்லை? உன்ன வீட்டுல வச்சு அவங்க கொடுமைப்படுத்தி இருக்காங்க. ஏதோ பல்லு விளம்பரத்துக்கு போற மாதிரி பல்ல காட்டிட்டு சொல்லிட்டு இருக்காவன்ட்ட. காதலிச்சு தெரிஞ்ச உனக்கு அவனை கைக்குள்ள வச்சுக்கிறது எப்படின்னு தெரியல. ஒரு சின்ன விஷயத்த கூட அவனால செய்ய வைக்க முடியல. நீ எல்லாம் என் பேத்தியன்னு சொல்லாதடி. இப்ப நான் என்ன பண்ணணும் பாட்டி? உனக்கு ஒண்ணும் தெரியாட்டி இந்த பாட்டி கிட்ட கேளு. சரி சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணணும்? என் பேராண்டி உன் மேல உசுரே வச்சிருக்கான். அது தெரிஞ்ச விஷயம் தானே. உனக்கு எல்லாத்துக்கும் அவசரம் தான். இங்க பாரு பேத்தி, உன் கண்ணுல சின்னதா தூசு பட்டாலே அவனால தாங்க முடியாது. அப்படி இருக்கல நீ 4 சொட்டு கண்ணீரை விடு. அவன் தானா உன் வழிக்கு வந்துருவான். நான் கண்ணீர் விட்டா மச்சான் கஷ்டப்படுவான் பாட்டி. யாருடா இவ கூறு கட்டவ? என் பேராண்டிய நீ சொந்தமாக்கணும்னா நீ இப்படி நடிச்சுதான் ஆகணும். அப்பதாண்டி பேத்திக்கனா அவன் கொஞ்சமாச்சும் மனசுலாகுவான். உன் கல்யாணத்துக்கு உன் அப்பன அண்ணனும் இந்த ஜென்மத்துல சம்மதிக்க போறது இல்ல. ஆமா பாட்டி, நீ சொல்றதும் சரிதான். அப்ப இந்த பாட்டி சொன்னதை செய்யடி. இப்ப பாரு உன் பேத்தியோட நடிப்ப. ஐயோ தங்கச்சிமா, என்னாச்சுடா? எதுக்கு திடீர்னு அழுற? சொல்லுமா.
எனக்கு நடக்கிற அநியாயத்தை யார் தட்டிக்கப்பா? இந்து என்னாச்சு? உன்கிட்ட சொல்லிட்டா மட்டும் நீ என்ன பண்ணிடுவ? நீ ஒண்ணுமே பண்ண மாட்ட மச்சான். அதான் எனக்கு பிரச்சனை. ஐயோ ஐயோ ஐயோ, என் பேத்தி கண்ணில இப்படி கண்ணீர் வருது. அவளோட கண்ணீரை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க பேராண்டி. ஐயோ ஐயோ ஐயோ. அந்த லூசு பைய உன்னை பார்க்க கூடாது, உங்ககிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி என்ன ரூமுக்குள்ளேயே அடைச்சு வச்சான். என்ன இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்தினான் தெரியுமா? அதை கூட பொறுத்துப்பேன்டா. ஆனா அந்த லூசு பைய யாரோ எம்எல்ஏயோட மகனை பார்த்திருக்கான் எனக்கு மாப்பிளையா. அடுத்த வாரமே எனக்கு அவனுக்கும் கல்யாணமா. அவன் கையால தான் என் கழுத்துல தாலி ஏறுமாண்டா மச்சான். அப்படி ஒண்ணு நடந்தா உசிரியே விட்டுருவேன்னு உனக்கு நல்லா தெரியும். இந்து வாய மூடு. நான் இருக்கும் வரைக்கும் ஒருத்தனை உன் கழுத்துல தாலி கட்ட விட்டுருவேனா? ஐயோ ஐயோ ஐயோ, என் பேத்திக்கு இப்படி எல்லாம் அநியாயம் நடக்குது. இதை யார் தட்டிக்கப்பா? தட்டி கேட்க வேண்டியவனே சும்மா இருக்கான். என் பேத்திக்கு நல்ல காலம் இப்பதான் பிறக்க போதோ. சரி இந்து அழாத. உன் கண்ணில கண்ணீர் வந்தா அதை என்னால தாங்கிக்க முடியாதுன்னு தெரியுமில்ல. நான் இருக்கும்போது எவனாவது உன்னை தொட்டுவானா? போ மச்சான், எனக்கு பயமா இருக்குடா. சக்தி, அவனோட ஆட்டம் ரொம்பவே அதிகரிச்சுட்டு போயிட்டு இருக்கு. இந்துவை நீ சீக்கிரமா கல்யாணம் பண்றதுதான் எனக்கு சரியான படுதுடா. இப்ப கூட அவன் ஒரு முடிவு எடுக்கிறானா பாத்தியா? சரியான கண்ணெஞ்சுக்காரனா இருக்கான் என் பேரன். பாட்டி, 2 பேரும் கண்ணை கசக்குறதுன்னு நிறுத்துறீங்களா? இப்ப என்ன? எனக்கு யாரோட சம்மதமும் தேவையில்லை பாட்டி. நீ நல்ல நாளா பாரு, கல்யாணத்தை முடிச்சிடலாம். என்ன பாட்டி, சரியா? பாட்டியோட பிளான் சக்சஸ். டேய் பேரண்டி, அடுத்த மாசத்துலயே ஒரு நல்ல நாள் இருக்குடா. அப்பவே கல்யாணத்தை முடிச்சிடலாம். வாரக்கிழமை நிச்சயதார்த்தத்தை மட்டும் வச்சிடலாம். சரியாடா? சரி பாட்டி, உன்னோட விருப்பம். இனி என்ன, ஒரே கல்யாணத்துல தான். அதே நேரமா தங்கச்சி மாவா நிக்க வச்சுட்டே இருக்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போ. ஆமாண்ணே, 3 மாசத்துக்கு பத்திரமா பாத்துக்கணும். சரி சக்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி, தங்கச்சி மாவை பார்த்து கூட்டிட்டு போ. அரணி, வா போலாம். ஐயோ, இவன் பேர எப்படி பாக்கலாம்? பேசாம நழுவிடுவான். ஐயோ, பாட்டி நம்மளை விட்டுட்டு ஓடிட்டு. பேசாம நம்மளும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நழுவிடுவான். என் தங்கமே, என்னோட பிரார்த்தனை வீண் போகல. என் மருமக உண்டாயிட்டா. நான் பாட்டியாக போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா தங்கம். என்ன பெத்த ராசாத்தி. ஏய் குளவி, அண்ணி வயசு என்ன, உன் வயசு என்ன? அவங்க உன்னை பெத்தாங்களா? அது ஒரு பேச்சுக்கு சொல்றதடி. பேச்சு கண்டாலும் ஒரு நியாயமானமா? அப்படி சொல்லி என் தாத்தா குட்டி. தாத்தாவும் பேத்தியும் ஒண்ணு சேர்ந்துட்டா போதும். இந்த ஊரே ரெண்டாக்கிடுவாங்க. அதண்டா உண்மைதான் மருமகளே. எனக்கு கொள்ளு பேருனோ கொள்ளு பேத்தியோ வரப்போறாங்க. ஏத்துக்கனா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. இந்த பூட்டனோட படியாறதுக்கு கண்டிப்பா கொள்ளு பேரு தான் வருவாங்க. ஆமாமா, எனக்கும் மருமகன் தான் வேணும். ஆஸ்க புஸ்க நீ வேணா பாருடி. அன்னைக்கு பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். இல்ல எனக்கு கண்டிப்பா மருமகன் தான் வேணும். என்ன குழந்தையா இருந்தா என்ன? ஆரணி நல்லபடியா பெத்தெடுத்தாலே போதும். அப்படி சொல்லுமா வானதி. என்ன குழந்தையா இருந்தானே, நம்ம வீட்டுக்கு குழந்தை சத்தம் வந்தாலே போதும். நீ சொல்லுன, உனக்கு பொம்பளை பிள்ளை பிடிக்குமா இல்ல ஆம்பளை பிள்ளை பிடிக்குமா? ஆம்பளை பிள்ளையோ பொம்பளை பிள்ளையோ, எனக்கு என் குழந்தையும் என் பொண்டாட்டியும் சேஃபா இருந்தா போதும். அதுதான்யா, என் மருமக நல்லபடியா குழந்தைய பெத்தெடுத்தாலே போதும். என்ன கொள்ளு பேரை நாக்கிட்டு போயிட்டு இந்த விஷயத்த ஊருக்கே தம்பட்டம் போட்டு சொல்லணும். யோ, உன் வாய் வச்சுக்கிட்டு சும்மா இருந்துரும். தம்பட்டம் அடிக்க போறான் தம்பட்டம். அடியே, என் பேத்தி என்ன கொள்ளு பேரை நாக்கிருக்கா. இந்த விஷயத்த ஊருக்கே சொல்ல வேணாமா? இங்க பாரியா, என் பேத்திய 3 வருஷம் கழிச்சு தான் உண்டாயிருக்கா. ஒரு 3-4 மாதம் போகட்டும். இப்பவே சொல்லிட்டா எல்லாரும் கண்ணு வச்சிருவாள்வ. அது என் பேத்திக்கும் கூடாது, வயித்துல வளர்ற பிள்ளைக்கும் கூடாது. என்ன புரியுதா கிளவா? சரிம்மா, கொஞ்சம் வாய் மூடிக்கிட்டிரும். உன் பாட்டி சொல்றதும் சரிதான். இருந்தாலும் என் சந்தோஷத்தை எப்படியாவது வெளிப்படுத்தணுமே. பேத்திக்கனா, உனக்கு என்ன வேணும்னு சொல்லுமா, இந்த தாத்தா வாங்கி தரேன். இந்த வீட்டுல எனக்கு என்ன தாத்தா குறை? உங்களோட பாசம் இருந்தாலே போதும் தாத்தா. பேத்திக்கனா, அதெல்லாம் தாராளமா இருக்குடா. நீ வேற ஏதாவது பெருசா கேளுமா. உன் தாத்தையும் ஆசைப்படுறான் பேத்தி, நல்ல பெருசா கேளு. ஐயோ பாட்டி நீங்களுமா? இந்த நேரத்துல அவ என்ன ஆசைப்பட போறா? ஒரு மாந்தோப்பையே அவளுக்கு எழுதி வச்சிருங்க. என்ன ஆரணி, அதுதான் இப்போதைக்கு அவளுக்கு தேவைப்படும். ஐயோ, நீ சொல்லும் போதே எனக்கு மாங்காய் சாப்பிடணும் போலதான் இருக்கு. பேத்தி, ஆசைப்பட்டு கேட்டுட்டு இல்லமா, இந்த தாத்தா கூட நிறைய பறிச்சுட்டு வரேன். தாத்தா, காலையில போய் பறிச்சுக்கலாம். என்னடா பேசுற நீ? மாசமா இருக்க பிள்ளை கேட்ட உடனே பண்ணணும். ஏற்கனவே 2 மாங்காய் பறிச்சுட்டு வந்துட்டேன் தாத்தா. என்னங்க நிஜமாவா? ஆமாண்டி பொண்டாட்டி, ரூம்ல தான் வச்சிருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அண்ணா குட்டி, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும். ஏதோ வில்லங்கமா கேட்க போறியான்னு தெரியுது. என்ன? உனக்கு குட்டி பாப்பா வந்துட்டா அப்புறம் என் மேல இருக்கிற பாசம் எல்லாம் குறைஞ்சிருமல்ல? அப்புறம் நீ என்ன கண்டுக்கவே மாட்டேன? என்ன அவனுக்கு கண்டு குட்டி பாப்பா வந்துட்டா நீ என்ன இருக்கு? குட்டி பாப்பா வந்துட்டா அண்ணா உன்னையெல்லாம் மறந்துடுவான். உண்மையில எல்லாம் பாசம் இருக்காது. குட்டி பாப்பா வந்தா நீ வேஸ்ட் தான். அப்படியா குட்டி? குட்டி பாப்பா வந்தா என் மேல எல்லாம் பாசமா இருக்க மாட்டியா நீ? குட்டி பாப்பா வந்ததுக்கு அப்புறம் நீ வேஸ்ட் தாண்டி. இங்க யாருக்குமே உண்மையில பாசம் இருக்காது. அண்ணா தர்சு, ஏன்டி அவளை அழ வச்சிட்டு இருக்க? தர்சு, நீ சும்மா இருக்க மாட்டியா? சிவந்தி, இங்க வாமா. எங்க பார்சவந்தி, யாரு என்ன சொன்னாலும் நீ அண்ணா செல்லம் தான். எங்களுக்கு முதல் குழந்தையே நீதான்டா. இந்த வீட்டோட செல்ல பிள்ளை, அதுவும் எங்க மூத்த பிள்ளை. அவ ஏதோ சொல்லிட்டாலே இப்படி அழலாமா நீ? யாரு மெசேஜ் பண்ணிருக்கா? அட நம்ம டாக்டர். இந்நேரத்துல என்ன மெசேஜ் பண்ணிருக்காரு? உன் மேல நாங்க வச்சுக்கிற பாசம் என்னைக்குமே குறையாது சிவந்தி. நீ துருண்டு இருக்கிற பொண்ணு ஏன் பழுதுட்டு இருக்க? அக்கா சொன்ன மாதிரி குட்டி பாப்பா வந்துட்டா அண்ணா குட்டிய மேல வச்சிருக்கிற பாசம் எல்லாம் குறைஞ்சிருமோன்னு பயமா இருக்கு. சிவந்தி, உனக்கு தெரியாதுடா. நீ கை குழந்தையா இருக்கும் போதே அப்பா எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. அன்னையில இருந்து உன்னை தூக்கி வளர்த்தவன் நான் தான். அன்னையில இருந்து என் நெஞ்சில தான் நீ தூங்குவ. நீ அம்மா கிட்ட இருந்து வளர்ந்ததை விட என்கிட்ட இருந்து வளர்ந்ததான் அதிகம். குட்டி, அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் நீ என்னோட குழந்தை தான். அண்ணா உசுரோட இருக்கும் வரைக்கும் உங்க மேல இருக்கிற பாசம் எல்லாம் குறையாது. சரியா? அந்த பாசம் எல்லாம் அவளுக்கு மட்டும்தானா இல்ல? அடியே, நீங்க 2 பேரும் எனக்கு 2 கண்ணு மாதிரி. குட்டி, அழாத. குட்டி பாப்பா வந்தாலும் என் மேல பாசம் குறையாம இருந்தா சரிதான். சரி, எல்லாரும் தூங்குங்க. ரொம்ப டைம் ஆச்சு. நானும் வீட்டுக்கு போறேன்ப்பா. வானதி, பாட்டி தான் வெளியே போயிருக்காங்களா? அங்க போய் நீ என்ன பண்ண போற? இங்கேயே ஸ்டே பண்ணு இன்னைக்கு. அதெல்லாம் வேணாம் தாரணி.
நான் வீட்லயே போய் படுத்துக்கிறேன். ஏண்டி பேத்தி, இதுவும் உன்னோட வீடு மாதிரி தான். வயசுக்கு வந்த பிள்ளை வீட்டுல தனியா எப்படி தூங்குவ? இங்க என்ன படுக்கிறதுக்கு இடமா இல்ல? உன்னை தனியா விட்டுட்டு எங்களால எல்லாம் நிம்மதியா இருக்க முடியாது. பேசாம ஒரு நாளைக்கு இங்க தூங்கு. இல்ல தாரணி, அது என் மனதி உன்னோட பாதுகாப்புக்கு அத்தான் பாருன்னு சொன்னவரா? அடியே சும்மா ரெடி, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அப்புறம் என்ன வானதி, பாட்டி இல்லாத நேரத்துல நீ தனியா அங்க தூங்க வேணாம். இவளோட ரூம்ல நீ தூங்குமா? அண்ணா அது இதுவும் உன்னோட வீடுதான். சரிண்ணே. நீயும் என்னோட பேத்தி தான். இந்த வீட்டுல உனக்கும் எல்லா உரிமையும் இருக்கு. நீ எதுக்கு கூச்சப்படுற? அப்படியெல்லாம் இல்ல தாத்தா. ஏங்க என்னங்க பண்றீங்க? நான் என் பிள்ளை கிட்ட பேச போறேன்டி. அது சரி, இப்பவே ஆரம்பிச்சிட்டீங்களா? டேய் தங்க பிள்ளை, நான் உன் அப்பாடா. அப்பா இப்ப பேசுறது உனக்கு கேட்காது. ஆனாலும் உன் அப்பா இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீங்க அம்மா வயித்துல வந்துட்டு டாக்டர் சொன்னதும் உன்னோட அம்மாவும் அப்பாவும் ரொம்ப சந்தோஷமா இருக்கண்டா. வெளியில நிறைய குழந்தைகளை பார்க்கும்போது அப்பாவும் சில நேரம் எங்கிருக்கண்டா. அந்த கடவுள் எங்களுக்கு ஒரு குழந்தைய கொடுத்துட மாட்டாளான்னு அப்பா ரொம்ப எங்கிருக்கேன். உன் அம்மா கஷ்டப்பட்டுவாள்ன்றதுக்காகத்தான் அப்பாவோட மனசுல இருக்கிற இயக்கத்தை வழிகாட்டினது இல்ல தங்கம். என்னங்க? இன்னைக்கு தான் தங்க பிள்ளை, உன் அம்மாவோட முகத்துல அப்பா இவ்வளவு சந்தோஷத்தை பாக்குறேன். என் பொண்டாட்டி இன்னைக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கான்னா அதுக்கு நீ தாண்டா தங்கம் காரணம். என் தங்க பிள்ளை, எங்களோட வாழ்க்கை கடையாளமா தான் அப்பாவோட தங்க பிள்ளை வர போறீங்க. இனி அம்மா அப்பாவோட உலகமே நீங்க தாண்டா. உங்களை கையில வாங்குற அந்த நோட்டிக்காக தான் அப்பா காத்துட்டு இருக்கேன். அது வரைக்கும் அம்மா வயித்துல சமத்து பிள்ளையா இருக்கணும். அப்பாட தங்கமே, நீ எதுக்கும் யோசிக்காத. உன் அம்மாவை அப்பா நல்லா பாத்துப்பேன். அம்மாவை நல்லா பாத்துக்கிட்டா தானே நீயும் நல்லா வளருவ. அம்மாவை அப்பா ரொம்ப நல்லா பாத்துப்பேன்டா. இனி என் பிள்ளை கையில வரும் வரைக்கும் உன் அம்மாவை சுத்தி தான் அப்பா இருக்க போறேன். இனி இந்த அப்பாவோட ஒரே ஒரு வேலை உன் அம்மாவை கவனிக்கிறது மட்டும்தான். ஏன்னா உன்னை பத்திரமா பேத்து என் கையில தரணும் இல்ல. என் தங்க பிள்ளை, நீ சிங்க குட்டியோ இல்ல ஏஞ்சல் குட்டியோ எதுவா இருந்தாலும் அப்பாவுக்கு ஓகே தாண்டா. அப்பாடு தங்கம். போதும் போதும் ஏங்க போதும். இப்ப எல்லாம் உங்க பிள்ளைக்கு நீங்க என்ன பேசினாலும் கேட்காது. இப்பவே இந்த ஆட்டம் போடுறீங்கன்னா அப்ப குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் என்னையெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க போல. சம்டைம் இருக்கலாம் பொண்டாட்டி. ஒண்ணுமே பாத்துக்கோங்க. என்ன மச்சான், என்ன அப்படியே முழுங்குற மாதிரி பாக்குற? என் பார்வையே அப்படித்தான். சரி, காலையில பாட்டி உன் காதுல என்ன ஓதினாங்கன்னு சொல்லு பாப்போம். அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே பாட்டி. இந்துமா, மச்சான் எப்பயில இருந்து என்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிச்சீங்க? நான் இந்த பொய்யும் சொல்லலையே. போய் சொல்லல? இல்லையே. காலையில கோயில வச்சு பாட்டி உன் காதுல ஒண்ணுமே சொல்லல? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லலையே பாட்டி. அப்படியா? டேய் மச்சான், உன்னோட வேலைய காமிச்சிட்டல. நீ போய் சொன்னா இதுதான் நடக்கும்னு உனக்கு தெரியாதா? ஏண்டி என்கிட்ட போய் சொல்ற? நீ போய் சொன்னா கண்டுபிடிச்சுவேன்னு உனக்கு நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு இந்த விளையாட்டு? மச்சான், உன் மச்சாங்கிட்டயே போய் சொல்றேன்னா? என் ஆசை மச்சான், என் செல்ல மச்சான், இப்படி கிள்ளாதடா, எனக்கு வலிக்குது. அப்ப என்கிட்ட போய் சொல்வியா? மாட்டேன். அப்ப காலையில பாட்டி உன் காதுல என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. விட மாட்டான் போலியே. நீ சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். மச்சான், உன் பொண்டாட்டி பாவல்ல, இடுப்ப கிள்ளாதடா, வலிக்குது. பொண்டாட்டிக்கு வலிச்சா உனக்கு வலிக்குமில்ல. அப்ப கோயில்ல பாட்டி உன் காதுல என்ன சொன்னாங்கன்னு சொல்லு. அது எனக்கும் பாட்டிக்கும் உள்ள ரகசியம். அதெல்லாம் சொல்ல முடியாது. போடா, நீ என்ன விடு, நான் வீட்டுக்கு போறேன். மச்சான் விடுடா, நான் வீட்டுக்கு போகணும். அப்ப இது யாரோட வீடு? இது என் புருஷன் வீடு. பொண்டாட்டி அப்ப புருஷன் வீட்டுல தானே இருக்கணும். அம்மா வீட்டுக்கு எதுக்கு போற? அதெல்லாம் அப்படித்தான். இங்க பால்டி பொண்டாட்டி, இப்ப நீ அம்மா வீட்டுக்கு போயிட்டா பிரபு புருஷன் வீட்டுக்கு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? நான் வருவேன். இது புருஷனோட கட்டளை. வரக்கூடாதுன்னா வரக்கூடாதுதான். அதெல்லாம் முடியாது. என் புருஷன் வீட்டுக்கு நான் வருவேன். அப்போ புருஷன் சொல்றது கேட்கணும். இப்ப என்னோட இந்து இங்க இருந்து போக கூடாது. சரி, நான் போகல. என்ன சொல்லு பேச்செல்லாம் கேக்குறீங்க மேடம்? உன்னோட வார்த்தையை மீறி நான் என்னடா பண்ணிருக்கேன்? உன் வார்த்தையை மீறி இதுவரைக்கும் நான் எதுவும் பண்ணதில்ல, இனியும் பண்ண போறதில்ல. அப்ப பாட்டி உன் காதுல என்ன சொன்னாங்க? அது வந்து மச்சான், பாட்டி என்ன சொன்னான்னா? பாட்டி என்ன சொல்லிருப்பாங்கன்னு நான் சொல்லவா? நீ கண் கலங்கினா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு பாட்டிக்கு தெரியும். அதையே காரணமா வச்சு கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்கிட்டு பாட்டி சொன்னவா இல்லையா? மச்சான், எப்படிடா கரெக்டா சொல்ற? உனக்கு சூப்பர் பவர் இருக்கு தானே? இந்துமா, சின்ன வயசுல இருந்து நான் உன்னை பாத்துட்டு இருக்கேன். நீ எப்படிப்பட்ட வேண்டு எனக்கு தெரியாதா? உன் அப்பனோட மிரட்டலுக்கும் சரி, உன் அண்ணனோட அடிதடிக்கும் சரி, என் பொண்டாட்டி எதுக்கு அஞ்ச மாட்டாளன்னு எனக்கு தெரியாதா? உன் கண்ணில இருந்து கண்ணீர் வருதுன்னா அது எனக்காக மட்டுமா தான் இருக்கும். ஏன்னா என் இந்துவோட உசுர் நான் தான். இங்க பாரு, இதுதான் உனக்கு கடைசி வார்னிங். விளையாட்டுக்கு கூட உன் கண்ணில இருந்து கண்ணீர் வரக்கூடாது. உன் கண்ணில கண்ணீரை பாக்குற சக்தி எனக்கு இல்ல இந்துமா, புரியுதா? மச்சான், உன் கண்ணில இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் என் இதயமே நொறுங்கிடும் இந்து. மச்சான், இப்படி எல்லாம் பேசாத மச்சான், என்ன மன்னிச்சிரு. நான் உன்னை சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்ன்ற எண்ணத்துலதான் நான் அப்படி உன் பொண்டாட்டிய மன்னிச்சிருடா. புரியுது இந்து. உன் அப்பா அண்ணனோட சம்மதத்தோட தான் உன் கழுத்துல தாலி கட்டணும் மட்டும் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப அதெல்லாம் தேவையில்லை இந்து. எனக்கு யாரோட சம்மதமும் தேவையில்லை. என்னோட இந்து ஆசைப்பட்ட மாதிரி என் கூட சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக இந்த மச்சான் என்ன வேணாலும் பண்ணுவேன். ஓகேவா? நமக்கு நல்லபடியா கல்யாணம் நடக்கும் இல்ல மச்சான்? டோன்ட் வெரி பொண்டாட்டி. நம்ம கல்யாணத்துக்கு இடைஞ்சலா பாருது உன் அப்பனும் அண்ணனும் அந்த கிளவியும் தான். அந்த கிளவியெல்லாம் நீ லிஸ்ட்ல சேர்க்காத. அவ இது போன கிளவி. அடியே, இது போன கிளவியா இருந்தாலும் அவங்களுக்கு இருக்கிற மூளை யாருக்கும் இல்லடி.
எனக்கு அந்த லூசு பையனை நினைச்சாதான் கொஞ்சம் பயமா இருக்கு மச்சான். இந்துமா தேவையில்லாம பயப்படக்கூடாது சரியா? நீ சக்திவேல் பொண்டாட்டி. உன் அப்பன் எதிர்த்தாலும் சரி உன் கொன்னை எதிர்த்தாலும் சரி இந்த ஊரோட ஆசீர்வாதத்தோட உன் கழுத்துல நான் தாலி கட்டுவேன். என் இந்து மேல என் மூச்சு காத்து தவிர வேற யாரோட மூச்சு காத்தும் படக்கூடாது. உன் மச்சான் வேற யாரோட மூச்சு காத்தும் உன் மேல படவிட மாட்டேன். அது எனக்கு தெரியும்டா மச்சான். நம்ம கல்யாணம் நல்லபடியா நடக்கும். நீ போடுற அந்த 3 முடிச்சுக்காகத்தான் நான் காத்துட்டு இருக்கேன். இந்துமா லவ் யூ டி. லவ் யூ டூடா மச்சான். மச்சான் ம்? எனக்கு நெத்தியில ஒரு கிஸ் வேணும். அதுக்கு என்னடி என் குட்டிமா கொடுத்துட்டா போச்சு. ஓகேவா? நெத்தியில கொடுத்துட்ட. அப்புறம் அப்புறம் எடியே இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். அட போடக்கு இருக்க பேலே. கல்யாணத்துக்கு அப்புறம் நீ கொடுத்துக்கோ, நான் இப்ப கொடுத்துக்கிறேன். ஏய் வேணாண்டி இந்து சொன்னா கேளு. இந்து வேணாம். ஐயா நான் ஒன்னும் உன்னை பிடிச்சி விழுங்கிற மாட்டேன். வாடா. வேணா இந்து. அட வாடா என் ஆசை மச்சான். கண்ணோடு கண்களேற்றும் கற்பூர தீபமே கைதீண்டும் போது பாயும் மின்சாரமே உல்லாச மேடை மேலே ஓரங்க நாடகம் இன்பங்கள் பாடம் சொல்லும் என் தாயகம் இங்கங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன் அங்கங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். எங்க என்ன பண்றீங்க? என் காலை விடுங்க. நீங்க போய் என் காலை பிடிச்சிட்டு இருக்கீங்க. விடுங்க. அருண் நீங்க என் காலை பிடிக்கிறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என் பொண்டாட்டியோட காலை நான் பிடிக்காம வேற யாரடி பிடிப்பா? இப்ப வேற என் குழந்தைய வயிற்றுல சுமந்துட்டு இருக்க. கவனிப்பெல்லாம் பலமா தானே இருக்கணும். அது சரிதான். அப்ப எல்லாம் குழந்தைக்காகத்தான். அடியே பொண்டாட்டி மாசமா இருக்கும்போது புருஷன் இப்படி எல்லாம் பணிவிட செய்யணும். டாக்டர் வேற 3 மாசத்துக்கு உன்னை நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காரு. காரணி 3 மாசம் ரொம்ப அவதானமா இருக்கணும். உனக்கு என்ன தேவையா இருந்தாலும் என்கிட்ட கேட்கணும் சரியா? அதை விட்டுட்டு நீயா எதையும் பண்ணிட்டு இருக்க கூடாது. புரியுதாடி பொண்டாட்டி? சரிங்க. வீட்டுல அம்மா பாட்டி இருக்காங்க. உன்னை நல்லா தான் பாத்துப்பாங்க. நீ 3 மாசத்துக்கு கையை கால வச்சுட்டு சும்மா இருக்கணும் சரியா? அது என்னால முடியாதான் ட்ரை பண்றேன். ஏய் இல்லங்க சும்மாவே குந்திட்டு இருக்கறேன்டா, போர் அடிக்கும். நான் உன் கூட தான் இருக்க போறேன். உனக்கு போர் அடிக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். சரி பாப்பா. அருண் நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? என்ன கேட்க போறீங்க மேடம்? இல்ல குழந்தை வந்ததுக்கு அப்புறம் உன் பொண்டாட்டி மேல இருக்கிற காதலும் பாசமும் என் மேல இருக்கிற இன்ட்ரெஸ்டும் உனக்கு குறைஞ்சிடாதே? நிறைய பேரோட லைஃப்ல குழந்தை வந்ததுக்கு அப்புறம் அவங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட் காதல் எல்லாம் குறைஞ்சிருமா? அது மாதிரி நீயும். அருண் விடுடா. அடியே பொண்டாட்டி, நான் சாகுற வரைக்கும் என் பொண்டாட்டி மேல இருக்கிற மோகம் என்னைக்குமே குறையாதுடி. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள காதலும் காமமும் சேர்ந்து இருந்தா தான் அதுதான் சிறந்த வாழ்க்கை. ஒரு ஆம்பளைக்கு நிரந்தரமா அவன் கூட வரது அவன் பொண்டாட்டி தான். அதே மாதிரி தான் என் கூட கடைசி வரைக்கும் வர போறது என் பொண்டாட்டி நீ தான். நம்ம குழந்தைகள் எல்லாம் நமக்கு நிரந்தரம் இல்ல. அவங்களுக்கு ஒரு வயசு வரும்போது அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் எனக்கு இருக்கிறது நீ, உனக்கு இருக்கிறது நான். வயசானாலும் நமக்கு நாம 2 பேரும் தான். அப்படி கேட்கல என் பொண்டாட்டி மேல எனக்கு எப்படி உன் மேல இருக்கிற காதல் குறையும்? உண்மையிலே நீங்க எனக்கு கிடைச்சது நான் செய்த புண்ணியம் தான். என்ன 7 ஜென்மத்துக்கு நீதான்டா என் புருஷனா வரணும். இன்னொரு ஜென்மம் நமக்கு இருக்குமான்னு தெரியல. இந்த ஜென்மம் அந்த கடவுள் கொடுத்தத உன்னோட தான் என் வாழ்க்கை. நானே தேடி இருந்தாலும் உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைச்சிருக்க மாட்டாடி. எனக்கு தான் புருஷா. காதலிச்சிட்டு கல்யாணம் பண்றதை விட கல்யாணம் பண்ணிக்கிட்டு காதலிக்கிறது அதுவும் ஒரு தனி சுகம் தான்ல. ஆமாண்டி பொண்டாட்டி. லவ் யூடா புருஷா. லவ் யூ டூடி என் பொண்டாட்டி. ஓய் புருஷா. என்னங்க? அது வந்து புருஷா அதே நான். என்னடி உனக்கு இப்பதான் ஆசை வருதோ? சும்மா இருக்கும் போதெல்லாம் என் பக்கத்திலேயே வரமாட்டேன். இன்னைக்கு என்ன? அது சும்மா. நம்ம பாப்பா வயித்துல இருக்கா. அதுக்கு கட்டுப்பாடு முக்கியம். டாக்டரோட அனுமதி இல்லாம இதெல்லாம் வேணாம் பொண்டாட்டி. நம்ம குழந்தைக்கே பாதிப்பு வர மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. இப்படியே பேசிட்டு இருந்தா சரி வராது. நேரமாகுது, தூங்குவோமா? வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஊறும் உயிரே, ஒரு தெய்வம் தந்த பூவே. மாயா மாயா. என்ன மம்மி நேரமாச்சடி, தூங்கலையா? இவ்வளவு நேரம் தூங்காம என்ன திங்க் பண்ணிட்டு இருக்க? அது வேற ஒண்ணு இல்ல மம்மி. நானும் அத்தையும் அந்த பிச்சைக்காரியை ஒழிச்சு கட்டுறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நாங்க போட்ட பிளான் மட்டும் கரெக்டா நடந்துச்சுன்னா நான் கரீச கல்யாணம் பண்ணிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. கரீஸ் எப்படிமா அந்த பிச்சைக்காரியை போய் லவ் பண்ணுவாங்க? நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. அதான் அவளை ஒரேடியா முடிச்சு கட்டுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. அடியே கத்தாம பேசுடி. சரிகால நின்னு தூங்காம தான் இருக்கான். அவன் காதுல விழுந்துச்சு. இங்க பாரு மாயா, அந்த பிச்சைக்காரியை ஒழிச்சு கட்டுறதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. அவளை ஒழிச்சு கட்டினா மட்டும் பத்தாது மாயா. கரிகாலனை உன் கைக்குள்ள வச்சிருக்கணும். அதுக்கு ஏதாவது வழியை பாருடி. மம்மி அந்த பிச்சைக்காரி மட்டும் ஒழிஞ்சு போயிட்டாலும் வச்சுக்கோ, கரிகாலன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். அந்த ஒண்ணுமில்லாதவள் கரீச விட்டுட்டு போயிட்டாலும் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கரீஸ் மனசுல இடம் பிடிக்கிறதெல்லாம் ரொம்ப ஈஸிமா. இங்க பாரு மாயா, நீ அவனை குறைச்ச இடம் போட்டு வச்சிருக்க. அவன் மனசுல இடம் பிடிச்சிருவான்னு சொல்ற. ஆனா அதுக்கு ஏதாவது பண்றியாடி? நீ நல்லவளா நடிச்சு அவன் மனசுல இடம் பிடிக்கலாம்னு பாக்குற. ஆனா அதுக்கெல்லாம் ஒரு நாளும் சாத்தியம் இல்ல மாயா. இங்க பாரு, அம்மா சொல்றத கேளு. அவன் ஒரு ஆம்பளை. அவனுக்கு உண்மையில ஆசை வரணும்னா அதுக்கு நீ தான் ஏதாவது பண்ணணும். உண்மையில காதல் வரணும்னா ஃபர்ஸ்ட் அவனுக்கு உண்மையில ஆசை வரணும். அம்மே நீ என்ன சொல்ல வர?
உன்னோட அழகுல அவன் மயங்கணும். உன்னை தவிர வேற எதையுமே அவன் சிந்திக்க கூடாது. ஒரு தடவை உன் அழகுல மயங்கிட்டானு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் குட்டி போட்ட பொண்ணு மாதிரி உன் பின்னாடியே வருவான். அதுக்கப்புறம் உன் மேல அவனுக்கு தானாவே காதல் வந்துடும். மம்மி, ஆனா இது தப்பு இல்லையா? ஒருவேளை என்ன கரிஸ் தப்பா நினைச்சிட்டான்னா? ஐயோ வேணாம் மம்மி, ரிஸ்க் எடுக்க வேணாமட்டு எனக்கு தோணுது. அடி போடி பைத்தியக்காரி, நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நாம தான் எடுத்துக்கணும். அந்த பிச்சைக்காரியும் இப்படித்தானே அவனை மயக்கி வச்சிருக்கா. எங்க பாருமாயா, இவன் சாதாரண ஆம்பளைங்களோட வீக்னஸே இதுதான். பொண்ணுங்களோட அழகுல மயங்காத எந்த ஆம்பளையும் கிடையாதுடி. நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா நாம எந்த இல்லைக்கும் போகலாம், அது தப்பில்ல. அதுவும் நீ கரிகாலனே எந்த அளவுக்கு விரும்புறேன்னு அம்மாக்கு தெரியும். அவனை இன்னொருத்திக்கு உன்னால விட்டு கொடுக்க முடியுமா? சத்தியமா முடியாதுமா. சின்ன வயசுல இருந்து அவன் மேல நான் உசிரே வச்சிருக்கமா. அவனை அடையிறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன். கரிகாலன் எனக்கு மட்டும்தான் சொந்தமாகணும். வேற யாருக்கும் அவனை நான் விட்டு தர மாட்டேன். அதே மாதிரி கரிகாலன் இல்லாத உலகத்துல என்னால வாழ முடியாது. இவன் இல்லாட்டி இன்னொருத்தன் போறாளு நான் இல்லமா. நான் ஆசைப்பட்ட என் கரிகாலன் எனக்கு வேணும். அப்படின்னா நான் சொன்னதை நீ செய். சரிம்மா, உன் பொண்ணு சிறப்பா செய்து முடிச்சிடுறேன். இந்த ட்ரெஸ்ஸோட போனாலாம் நல்லா இருக்காதுமா. அவனுக்கு சாரி கட்டினா ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாரி கட்டி விடுமா. சாரியில போய் அவனை அசத்துறேன் பாரு. எப்படியோடி நீ ஆசைப்பட்ட கரிகாலனை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணும். அதுவே அம்மாவுக்கு போதும். தொடர்ந்து பேசிட்டு இருக்காம சாரியை கட்டி விடு. ரொம்ப தான் அவசரப்படுற. நட, நீயும் எல்லாத்துக்கும் ரெடியா இருமா. நான் இதுக்கடி இல்ல, சீக்கிரமாவே பேரனையோ பேத்தியோ பெத்து தந்தா வளர்க்கறதுக்கு ரெடியா இருந்துக்கோ. அடியே, கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாத. உன் அப்பா அறிஞ்சான் கொன்னே போட்டுருவான். சரி, நீ டென்ஷன் ஆகாத மம்மி. அந்த அளவுக்கு எல்லாம் நான் போக மாட்டேன். கிறுக்கு வாக்குல அப்படி பண்ணி தொலைச்சிடாதடி. சரி மம்மி, கூல். வா சீக்கிரம் வந்து சாரியை கட்டி விடு. நட. மாயா, என் ரூம்ல நீ என்ன பண்ற? ஏய், உன்னதான் கேக்குறேன். என்னடி காது அவுட் ஆயிட்டா? நீ என்ன என் ரூம்ல பண்ற? கரிஸ், அது வந்து என் போன் உண்ட ரூம்ல தான் சார்ஜ் போட்டு வச்சிருந்தேன். சார்ஜரை எடுத்துட்டு போலான்னு தான் வந்தேன். உனக்கு சார்ஜர் போடுறதுக்கு வேற இடமே இல்லையா? என்னோட ரூம் தான் கிடைச்சதா? சரி, சீக்கிரமா எடுத்துட்டு வெளியில போ. நான் ட்ரெஸ் மாத்திட்டு தூங்கணும். அடேங்கப்பா, ஜிம்முக்கே போவாம இவ்வளவு பிட்டா வச்சிருக்கான். சரியான ஜிம் போடி தான். இப்படி ஒரு ஆணழகனை யாருக்கு தான் பிடிக்காது? கரிகாலன், நீ எனக்கு தாண்டா. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். இந்த ஜென்மத்துல உன்னை வேற யாருக்கும் நான் விட்டு தர மாட்டேன். நீ எனக்கு மட்டும்தான். இந்த மாயாவுக்கு தான் நீ சொந்தமாகணும். உனக்கு பக்கத்துல நிக்கிறதுக்கு கூட அந்த பிச்சைக்காரிக்கு தகுதி இல்ல. அவளை நீ சொந்தமாக்குறதுக்கு நான் என்னைக்குமே விட மாட்டேன். கரிகாலன், நீ எனக்கு தாண்டா. நீ எனக்கு மட்டும்தான் சொந்தம். என்னடி நின்றுட்டே கனவு காண்ற? நான் ட்ரெஸ் மாத்தணும், வெளியில போ. ஒரு தடவை ஹக் பண்ணி பார்க்கலாமா? எனக்கு என்னமோ ஒரு மாதிரி கூச்சமா இருக்கு. கூச்சப்பட்டாலாம் சரி வராது மாயா. கரிகாலன் உனக்கு சொந்தமாகணும்னா நீ ஏதாவது பண்ணித்தான் ஆகணும். ஏதாவது பண்ணணுமே. ஏய் மாயா, நீதானே சுகந்தானடா, நெஞ்சில் உன் முகந்தானடா. மனம் விரும்புதே உன்னை, உன்னை மனம் விரும்புதே. உறங்காமலே கண்ணும் சண்டை போடுதே. ஏய் மாயா, என்னடி பண்ற? எழுந்துரு மாயா. ஏய் எழுந்துருடி. ஏய் மாயா, உன்னை தாண்டி எழுந்துரு. சரி, சாரி, கால் தடக்கிடுச்சு. அதான். உனக்கு கால் தடக்கிடுச்சா இல்ல மனசு தடுமாறுதான்னு எனக்கு தெரியும். ஆமா, நடுராத்திரியில என்ன இது? என்ன பேயோட குடும்பம் நடத்த போறியோ? நீ ஆசைப்பட்டா உன் கூட நான் குடும்பம் நடத்தலாம். என்ன? ஏன் கரீஸ், நானும் அழகாத்தானே இருக்கேன். இந்த நேரத்துல நான் இப்படி உன் ரூமுக்கு வந்திருக்கேன். உனக்கு எதுவும் தோணலையா கரீஸ்? சொல்லுடா, எதுவுமே தோணலையா? நான் ஒரு ஆம்பளை. நீ இந்த மாதிரி என் கண்ணு முன்னாடி வந்துன்னா எனக்கு எதுவும் தோணாம எப்படி மாயா இருக்கும்? கரீஸ், எனக்கு என்னென்னமோ தோணுது மாயா. கரீஸ், நீ நிஜமாத்தான் சொல்றியா? எனக்கு என்ன தோணுதுன்னு நிரூபிச்சு காட்டவா? நீ எல்லாத்துக்கும் தயாரா தானே இருக்க? கரீஸ், ஆர் யூ ரெடி?